ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்ல. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படியே நம்ம தாய் 10 மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா 10 வருஷம் வயிற்றுல சுமந்து இருந்துக்க அப்படி மோடி. இப்பதான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா அம்மா அப்பா எல்லாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக காரும் காரும். கோயில கட்டினேன், கோபுரம் கட்டினேன், கலசம் கட்டினேன், கற்பக்கரகம் கட்டினேன், உள்பீடம் கட்டினேன், எல்லாம் கட்டினேன். சிலை நானே செதுக்கினேன். தோலை தூக்கிட்டு வந்தேன், உள்ள வண்டியை வச்சேன், அப்படி நின்னேன். அவன் ஒரு செம்பள தண்ணியோட வந்தான். ஓம் சுப்லாம் பக்கத்துக்குள்ள வரக்கூடாது, நீ வந்தா தீட்டு, வெளியில போனாம் பாரு. அப்ப நான் வந்தேன் மாறா, அன்னைக்கு தாண்டா நான் அடிமையானே. கோயில் என்னது சாமி என்னது நீ யார வெளில போட நம்ம சொல்லாம அவ கட்டும் போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு, துணி கொண்டி வைக்கும் போது வராத தீட்டு, இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துருந்தா இப்படி. இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதி இருக்கிற மனுஷன் நினைக்காத. அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம் சொல்லல, அதுல அவன் ஒரு அவதாரம். இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்ப. நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ? நீ தகுதி பார்த்து எங்க அப்பா ராஜ்யசபா கொடுத்தீரா? தலித்துன்னு கொடுத்தாங்க. நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பாக்குற. அப்ப நீ என்ன சுமத்தப்பட்ட தீண்டாமை, இந்த சாதி இது இன்னும் போகுது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயில் நிறுத்தணும். நீ பூரி ஜெகநாதர் கோயில்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்முவே வெளியில் நிறுத்தணும், கட்டை கட்டி வெளியில் நிறுத்தவங்க தான் நீங்க. அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிக்க வச்சவங்க தானே. ஆனா எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின் போட்டவங்க தானே நீங்க. எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜெய்? பாரத மாதா நிக்கிறாள், நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை? போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? குழி பறிச்சது நானு, கல்லுடைச்சு கொண்டாந்தது நானு, சாரம் கட்டி மேல தூக்கி ஏத்துனது நானு, கோபுரம் கட்டினது நானு, கலசம் செஞ்சு வச்சது நானு, கற்பக்கரம் கட்டினது நானு, சாமி சிலையை டொச்சுன்னு குத்தி செதுக்குனது நானு, தூக்கிட்டு வந்து உள்ள இறக்குனது நானு, கொஞ்சோண்டு செம்புல தண்ணியை கொண்டாந்து கல்லு சாமி ஆயிடுச்சு. ஆலாஃபி கெட் அவுட், உள்ள வந்தா தீட்டுட்டான். சிறப்பு கட்டாரா நாய ஏன் கோயிலுக்கு நீ நின்றுட்டு என்னை தீட்டீங்க வெளியோடா அப்படின்னு சொல்லி இருந்தா உன் தாய்மொழியில் கோயிலுக்குள்ள வழிபாடு. நான் கேட்கிறேன், ஒரு நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு. ஸ்டெர்லைட்டா வேடிக்கை பாப்பானுங்க, குணங்களை மனுமொழியா வேடிக்கை பாப்பானுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டமா வேடிக்கை பார்ப்பானுங்க, நீட்ல அனிதா செத்தாலா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜிஎஸ்டி போட்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சா வேடிக்கை பார்ப்பானுங்க, பண மதிப்பிழப்புல ஏடிஎம் வாசல்ல நம்மள நிக்க விட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, மாட்டு இறைச்சி சாப்பிட அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, இஸ்லாமிய பேர்ல மக்களை கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, கஜா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க, தானே புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க, வர்த்தா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜல்லிக்கட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க. ஏன்னா அவனுங்க பார்ப்பானுங்க, அதனால வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பானுங்க. எங்களுக்கும் பாப்பானுக்கும் நடக்கிற சண்டை 2000 வருஷ சண்டை. ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். காலில் ஒட்டின பீய கழுவாதவனும் பேருக்கு பின்னாடி இருக்க சாதியை வெட்டியவனும் ரெண்டுமே இந்த சமூகத்தில் நாருவான். அதுதான் உண்மை. இந்த எல்லா வெண்ணமைங்களுக்கு பிறந்த வெண்ணமையும் பேருக்கு பின்னாடி செட்டியாரு, வாண்டையாரு, முதலியாரு, பிள்ளைமாருன்னு போட்டுக்கிறானே, இவன் பழையனாக இருந்தால் போடுவானா? போட மாட்டான். சாதி திமிரும் அந்த சாதி கொழுப்பும் அவனை போட. ரோஷினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்க ரோஷினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் இது, நாங்க வேறு இது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு அதுல ஒண்ணு இழிவு இல்லையேன்னு எழுதி வச்சிருக்கி. பெரிய கட்டுரை, இதுல என்ன இழிவு இருக்கு? ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். சொங்கி பயல்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு?
ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வச்சிடாத. ஒரு பெரிய இது இல்ல. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். தொங்கி பயல்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு? உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது. எந்த தூண்டுதல்ல நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஆளை பல தடவை சொல்லியிருக்கான். எனக்கு ஒரு பிராமணர் இருக்காரு, அவர் தான் சில பாயிண்ட்கள்லாம் எழுதி தருவார், நாங்கள் அவரெல்லாம் பிரிச்சா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏற்கனவே அந்த பிராமணர்களை பற்றி பேசும்போது நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அதனால என்ன செய்யறான்னு கேட்டால், சொல் விளக்கம் கொடுத்துருக்குறான். அந்த பைலாவில் பயன்படுத்தின சொற்களுக்கெல்லாம் விளக்க உரைன்னு கொடுத்துருக்குறான். அதில் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விளக்கம் 117ஆம் பக்கத்தில் அது வரும். 117 என்ன வரும்னு கேட்டால், அதை நீங்களே பார்த்துடலாம். அதாவது பார்ப்பான், அந்தணன், அந்த பிராமணர்களை அந்தணன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்ப்பான்னு சொல்லுவாங்க, ஆரியர் என்றும் சொல்லுவார்கள். இந்த வாசகம் எல்லாம் இந்த ஆவணத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தத்தில் பயன்படுத்த? நம்ம பார்ப்பான்டா நம்ம நினைப்போம் பிராமண ஜாதின்னு நினைப்போம்ல, அந்தணர் அப்படி தான் நினைப்போம், ஆரியன் அப்படி தான் நினைப்போம். இவர் விளக்கம் கொடுக்குறாரு, அந்தணன் என்று நான் போட்டிருக்கேன் அந்த புக்கில். அதுக்கு யார் என்று கேட்டால், ஈவு இரக்கம் கொண்ட அறநெறியாளர்கள். அது பிராமணர்கள் யாராம்? ஈவு இரக்கம் கொண்ட அறநெறியாளர்கள் அப்படின்னு விளக்க உரை. பார்ப்பான் என்பதற்கு விளக்க உரை என்ன? ஆய்வாளன் இளைஞன். பார்ப்பனர்கள் நான் போட்டிருக்கோம்னா, பார்ப்பனர்னா அந்த மட்டமாக நினைச்சிடாதீங்க அவங்கள, அவங்க ஆய்வு உள்ளவங்க. பார்ப்பனர் என்ற அர்த்தம் என்னன்னு கேட்டால், இல்லாட்டி விட்டுங்க, ஆய்வாளன் இளைஞன். ஆரியன் என்ன அர்த்தம்? வந்தேரி, வெளிநாட்டில் வந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆரியனுக்கு அர்த்தம் கொடுக்குறாரு, சீரியன். ஆரியன் என்றால் உயர்ந்தவன், சீரிய தவசமான கேழ்வரகு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆரியனுக்கு கேழ்வரகுன்னு ஒரு அர்த்தமா, சீரியனா உயர்ந்தவன். இது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வழக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் என்ன விஷயம் வருதுன்னு கேட்டால், பிராமணர்கள் இவர்களை எல்லாம் தமிழன்னு சொல்லி அவன் தான் கெடுத்து விட்டான், எங்களை பிரித்து விட்டான், மனு தர்மத்தின் மூலமாக எங்களை கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டான்னு சொன்னீங்க. அதெல்லாம் உண்டாக்குனது யாரு? பிராமணர்கள் தானே. அந்த பிராமணர்கள்ங்கிறது பார்ப்பான் என்பதற்கு நீ என்ன அர்த்தம் கொடுக்குற? பார்ப்பான்னா உயர்ந்தவன், சிறந்தவன், நல்லவன், இறக்க குணம் உள்ளவன் இப்படிங்கிற அர்த்தம் நீ அதுக்கு அதில் கொடுக்குற தேவைக்கு அதை நீங்கள் பார்க்கணும். அதுபோக இந்த ஆவணத்தில் இந்த விஷயம் நம்ம விஷயம் இவ்வளோதான். நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், இவன் ஒரு காவிகளுடைய பி டீம் தான். காவிகளுடைய ஆதிக்கம் யார் கையில் இருக்கிறதோ, ஆர்எஸ்எஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவர்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் ராஜா விட்டு கொடுக்க மாட்டார். லேசு மாதம் ஃபார்மாலிட்டியாக திட்டிக்கிடுவாங்க. திட்டுறதோட 2 வகை வச்சுருப்பாங்க. எதுக்கு? அவங்களே இந்த இந்துத்துவம் எதுக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 5% இருக்கும். அதே நேரத்தில் இந்த திராவிட பேசக்கூடியவங்களை, வேறு மொழி பேசுகிற எதிர்த்து 95 இருக்கும். நான் எதிர்த்தனேன்னு காட்டிக்கிறதான தவிர, அந்த எதிர்ப்பை நீங்கள் எடை போட்டு பார்த்தீர்கள்னா உங்களுக்கு பளிச்சுட்டு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரியாகனா பார்ப்பானுக்கு அர்த்தம் கொடுக்குறது. பாப்பாண்டா எப்போ நினைக்கிறீங்க? பாப்பாண்டா நல்லா இருக்கு தானப்பா, அறிவாளி தானப்பா, ஆய்வாளன் தானப்பா, கருணையாளன் தானப்பா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட விதைக்கிறது. அதை நம்புறவனை பார்ப்பான் இதெல்லாம் நல்ல ஆள்க அப்படின்னு என் விதைக்கிற, அப்போ என் முரண்படுற நீ, அது ஒரு விஷயம் இருக்குது.